பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வாரம் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே இந்த டிகே மியூசிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் தாமே நினைவு கூர்ந்து, நீங்கள் தேவனிடத்தில் எவ்வளவாய் நெருங்கி எவ்வளவாய் அவரோடு கூட வாசம் செய்கிறீர்களோ அதுக்குண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். முதலாவது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட தேவன். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ தேவனை தேடணும். இன்னைக்கு கூட பரிசுத்த ஆராதனை, இந்த செய்தியை பார்க்கிறவங்களே, எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தினால இந்த நாளை நீங்க வீணாவிருதா போட்டுட்டு என்னென்ன காரியம் செய்யறேன்னு இந்த செய்தியை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல. சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசே பக்தருக்கு 6 லட்சம் பேரை தேவன் கொடுத்தார். 6 லட்சம் பேர் ஆராதனை செய்யறார் கர்த்தருடைய கிருபையினால் அந்த வனாந்தர பகுதியில. ஆனா ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய மகா கிருபையினால அந்த ஊழியக்காரன் 2 பேரை வச்சு ஆராதனை செய்யறார். முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், முடிவு பரிந்த கர்த்தருடைய கிருபையினாலே நிலைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம், தேவ சமூகத்தில் பிலிப்பியர் எழுதின நிருபம், தேவனுடைய மகா கிருபையினாலே 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 6 7 ஒரு வாசிக்கலாம். நல்லா கேளுங்க. தேவனுடைய மகா பெரிய கிருபையினால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல எப்படித்தானா வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கரங்களை அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும், கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படியா ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை எத்தனையோ கவலையில எத்தனையோ சூழ்நிலை நம்ம இருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தேவன் சொல்லுகிறார், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுவோம், சில காரியம் கை கூடாது. அது நல்லது. ஏண்டான்னா ஒரு நாள்ல தேவ கிருபையினால நம்ம சாட்சி சொல்லுவோம், நான் கூட எவ்வளோ செபிச்சேன், ஆனா அந்த காரியம் கை கூடல, ஆனா இப்பதான் தெரியுது அது ஏன் ஆண்டவர் வாய்க்க செய்யலன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா என் ஆண்டவர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, சில ஜபங்கள் கேட்கப்படாம இருக்கும். ஆனா தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோட சோத்திரத்தோட கூடிய ஜபத்துல
வேண்டுதலோட தேவனுக்கு தெரியப்படுத்த. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை, உங்க சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும், எல்லா சிந்தனைக்கும் மேலான தெய்வம் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற புத்திக்கெல்லாம் புத்தி, பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான ஆண்டவராகிய இயேசு. அவர் மேல உங்க கவலைகளை வைக்கும்போது கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. சில காரியங்கள்ல கவலைப்பட்டு கூனி குறுகி அப்படியே உட்கார்ந்துரும். இந்த காரியம் நடக்கல. ஏன் நடக்கலன்னா அது உனக்கு ஆசை. உன்னுடைய ஆசை நிறைவேறணுன்றதுக்காக எவ்வளோ. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அது உனக்கு கொடுத்தாக்கா அது ஆசீர்வாதம் இல்ல, அது தேவனை விட்டு பின்வாங்கி போவ, அதுல ஒரு ஆபத்து இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உன்னோட ஆசையினால போராடி ஜெபம் பண்ணு. கிடைக்கலனாலும் கிடைச்சாலும் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் குறித்து சொத்துரத்தோட தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்கு உதாரணமா வேத புத்தகத்துல யோபு பக்தனை நினைச்சுக்கணும். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுமான என் தாசனாகி யோபு போல பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி சாட்சி கொடுத்த ஆண்டவர் அந்த மனிதனுக்கு வந்த பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என்ன செய்தாரு? எல்லாவற்றுக்கும் சோத்திரிச்சு. யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அந்த தேவ மனுஷனுடைய பின்னிலைமை இரட்டத்தனியான ஆசீர்வாதம் கொடுத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாதது உனக்கு கிடைக்காது. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடைவான் குறையப்படவும் பட்டேன். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீதிமான் சொல்றாரு, நான் எப்படித்தான் போதிக்கப்பட்டேன், எப்படித்தான் நான் சத்தியத்தில் இப்ப வாழ்ந்திருக்கிறேன்றன்னா, நான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் ஆசீர்வாதமா இருக்கும் போதும் தேவனை தேடுவேன், என் ஜெபம் கேட்கப்படாத போதும் தேவனை தேடுவேன். நான் பலவீனப்பட்ட போதும் தேவனை தேடுவேன், நல்ல பலனா இருக்கும் போதும் தேவனை தேடுவேன். கர்த்தருடைய கிருபையினாலே இப்படிதான் நீ பக்குவப்பட்ட வளர்ந்த விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும்? வளர்ந்த விசுவாசி. தேவ பிள்ளைகளை பலிபீடத்திலிருந்து சொல்றேன் கேளுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று தூரமா அவர் இரத்தத்தின் சரித்தம் பானம் பண்ணி திருமுழுகு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரையும் தேவனையும் சபையும் மறந்தவங்க எல்லாம் நினைவு கூறும் நாட்களை கர்த்தர் சீக்கிரம் வச்சிருக்கிறார். நம்ம சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஊழியக்காரருடைய அந்த தாகத்தையும் தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு சபையில தேவனுடைய கிருபையினால எப்படித்தான் இருக்கணும்? இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீ பூரணப்பட்ட விசுவாசியா இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசி? பூரணப்பட்ட விசுவாசி. உனக்குள்ள என்ன இருக்கணும்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இல்லையா? என்ன செய்யணுமா? தாழ்ந்திருக்கவும் தெரியும், கர்த்தருடைய கிருபையினால வாழ்ந்திருக்கவும் தெரியும். கிருபையினால அப்போ உன்னை பார்க்கும்போது நீ எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளையாதான் இருக்கணுமோ தவிர சோர்ந்து சோரம் போய் பின்வாங்கி போகிற பிள்ளையா இருக்கக்கூடாது. பிலிப்பு சொல்றாப்ல,
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் நான் திருப்தியா இருக்கவன் நான் கத்துக்கினேன். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? மனரம்யமா இருப்பேன். எந்த சூழ்நிலையும் எனக்கு அவர் பெரிய ஊழியம் கொடுத்தாலும் செய்வேன், சின்ன ஊழியம் கொடுத்தாலும் செய்வேன். எனக்கு அவர் முதல்ல ஆகாரம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், கடைசியில் ஆகாரம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். என்னை முதல்ல கனம் பண்ணாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், என்னை கடைசியில கனம் பண்ணாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என்னை நடத்துறவரு சுயமா இல்ல, ஆண்டவர் நடத்துறதுனால அவருக்கு கீழ்ப்படிந்து நான் போறேன்னு சொல்லும் போது, தேவ பிள்ளைய நீ வாழ்ந்திருக்கிற மனிதன். இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நீ நடந்தாதான் கர்த்தருடைய கிருபையினால உன்னுடைய எதிர்காலமும் உன் சாட்சியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளையா இருக்கு வேணா, நீ எல்லா சூழ்நிலையும் தேவனிடத்துல உன்னை காத்து ரம்யமா வாழணும். இல்லையா? இதுதான் வளர்ந்த விசுவாசி. அதுதான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய கிருபையினால. வாசித்து பாருங்க, யோவானுக்கு எழுதின நிருபத்துல 16ஆம் அதிகாரம். தேவனுடைய மகிமையான கரம் நம்மோடு அசைவாடுவதாக. யோவானுக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 23 ஒரு வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே அந்த நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? வாய்க்கை செய்வார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அவரிடத்தில் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். என்னென்ன கேட்கணும்? கடவுள் நம்ம எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால முதல்ல நம்ம கேட்கறது என்னடான்னா, ஆண்டவரே என் கடன் மாறணும், எனக்கு வீடு கிடைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், இது தேவை இல்லை. அதுக்கு மேல தேவன் விரும்புகிறபடியான ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மையில இருப்பாரானா நீ போற இடமெல்லாம் உனக்கு ஒத்தாசை கிடைக்கும். அல்லேலூயா. நீ போற இடமெல்லாம் ஒத்தாசை கிடைக்கும். நீ போற எது எல்லாமே ஆசீர்வதிப்பாரு. நீ எதை தொட்டாலும் கர்த்தர் அதை தொடங்க செய்வார். தேவ பிள்ளைகளை அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ என் மேல அசைவாடுங்க, என் பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, என் கணவர் மேல அசைவாடுங்க, என் குடும்பத்தில் அசைவாடுங்க, பரிசுத்த ஆவியானவரே. அப்போ நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதை முதலாவது சிந்தித்து தேவனிடத்தில் கர்த்தருடைய கிருபை. அந்த நாட்களிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறதுவோ அதை அவர் உங்களுக்கு கேட்காம இருந்தா தரமாட்டார். கேட்கணும். ஜபத்தோட தேவ சமூகத்துல நீ கர்த்தருடைய கிருபையினாலே கேட்கும்போது அப்போ உன் உபத்திரவத்தை தேவன் மாற்றுகிறார். உன் உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதா. எல்லா சூழ்நிலையும் நீ வாழ்ந்திருக்கும் போது, எல்லா சூழ்நிலையும் நீ ரம்மியமா நடக்கும் போது, அப்போ தேவனுடைய கிருபையினாலே நீ பூரணப்பட்ட விசுவாசி, நீ பூரணப்பட்ட விசுவாசமாக கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல தேவனுடைய கிருபையுள்ள கரம் நம்மோடு அசைவாடும்படி 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் தேவ சமூகத்துல செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23, 24 ஒரு வாசிங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளை. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் எப்படி என் பார்வைக்கு அருமையா இருந்ததோ கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ஒரு பக்கம், தாவீது ஒரு பக்கம். சவுல் என்ன செய்யறாரு? தாவீதை எப்படியாகிலும் சாவடிக்கணும். ஏண்டான்னா சவுல் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரை எடுத்து ஆவியானவர் தாவீது மேல வச்சுட்டார். அப்போ கர்த்தருடைய கிருபையினால சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டார். ஒவ்வொரு இடத்திலும் தாவீது பேரு நாளுக்கு நாள் தேவன் உயர்த்தி கொண்டே வந்ததுனால சவுலுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. இந்த மனுஷனுக்கு எங்க வாழ்ந்திருக்கணும், எங்க தாழ்ந்திருக்கணும், யாரு நடத்துறது, எப்படி நடத்துறதுன்னு இந்த மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையினால தெரியாம போச்சு. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலனை அளிப்பார். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா? எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி கர்த்தருடைய கிருபையினால வாழ்க்கை அமைஞ்சுதா? எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி காரு, பணம், பங்களா, பணம், அநேக வீடு வாசல், அநேக தேவை, பரிசுத்தாவி, அநேக நீதி நியாயங்கள், ஜபம், இன்னும் அநேக நன்மையான காரியங்களை, ஊழியக்காரியா இன்னும் எத்தனையோ தாழ்ந்துகளை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துடுறாரா? அவர் எல்லாருக்கும் எல்லாமே தருகிற தேவன் தான். ஆனா அன்பு தேவ பிள்ளைகளை, நீ ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ எல்லா சூழ்நிலையும் நீ ரம்மியமா இருக்கிறியா? எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரத்தோட தேவனை நன்றி செலுத்துறியா? எல்லா சூழ்நிலையும் அவர் சொல்ற சொல்லுக்கு கீழ்ப்படிறியா? சொல்ல, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் தேவ பிள்ளைகளை. ஆனா அங்கே அன்று சொல்றாரு, கர்த்தர் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல என் கையை நீட்டினதில்லை. என்ன செய்யறாரு? ஒரு பயப்படுறாரு. இல்லையா? சவுலு தாவீதை கொலை செய்யணும்ட்டு பயங்கர வெறியா இருக்கிறாரு. இது தெரியுது. அப்போ ஒரு இடத்துல பார்த்தா சவுலோட ஈட்டி அவர் நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. இல்லையா? நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. அப்போ கடவுளுடைய மகா கிருபையினால தாவீது போறாரு. தாவீது நினைச்சிருந்தா அங்கே ஈட்டியால குத்தி கொலை பண்ணி போட்டு வந்திருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை போடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, இந்த கலியுக காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல நீ பயங்கரமான கோபத்தில் இருக்கிற. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை குற்றப்படுத்துற. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமான பொய் சாட்சிகளை சொல்ற. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரையும் அற்பமா நினைத்ததுனாலதான் இன்னைக்கு
உன் ஆசீர்வாதம் குறைபட்டு, உன் உபத்திரவத்தை தேவன் இன்னும் விடுதலையாக்க மனமில்லாம இருக்க காரணம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குற்றப்படுத்துறியே. தேவபிள்ளை அண்ணா, இன்னும் தேவனுடைய கிருபினாலே பக்குவப்படல. பாரு தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசியை நீ என்ன பண்ண கூடாது? சண்டை வாங்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை நீ துன்பப்படுத்த கூடாது. தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரியோ ஊழியக்காரனோட வாக்குவாதத்துல நீங்க போய் நிறுத்தக்கூடாது. இங்க பாருங்க, கையில ஈட்டி இருக்கு, கொத்த வந்த மனுஷன் தூங்கி நிற்கிறான், குத்தி போட்டுடலாம். ஆனா அவர் பயப்படுறாரு. ஏண்டான்னா ஆண்டவருடைய அபிஷேகம் அவர் மேல இருக்குதே, அவரை நான் கொலை செய்தா ஆண்டவரை கொலை செய்தது மாறியாச்சே. இப்படி என்ன செய்யறாரு? பயப்படுறாரு. அப்பதான் தேவனுடைய மகா பெரிய கிருபையினால, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு அருமையானபடியா, அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருந்ததினால் அவர் என்ன எல்லா உபத்திரத்திலிருந்தும் நீங்களாக்கி விடுவிப்பாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கணும்னா, நீ எல்லா சூழ்நிலையும் நீ ரம்மியமா வாழ கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர், நம்முடைய தேவன் அதிசயம் செய்கிறவர். யோசிச்சு பாருங்க, அவர் கையில எது போனாலும் அது மல்டியா தான் கர்த்தர் பண்ணுவார், குறையே கிடையாது. 2 மீன் 5 அப்பறம் கொடுக்கறாங்க வனாந்தரத்துல, அவர் கையில போகுது. அங்க கூடி இருக்கிறவங்க 5000 ஜனங்களுக்கு மேலா இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு? 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலா சாப்பிடும்படி அதை உற்பத்தி ஆக்கினார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவருக்கு லேசான காரியம் எதுவுமே. ஆனா நீ நான் இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையுமே நீ எப்படிதான் வாழணும்னா, ஒரு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, ஏதோ தேவனே என்ன நடத்துறாரு, அந்த பக்கத்துக்குள்ள நீ வந்துடணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல யாராவது ஏதாவது சொன்னா கூட நீ என்ன சொல்லணும்? அப்பால போய் சாத்தானு வெளியே வந்துடணும். நீ அதுல உடன்படக்கூடாது. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே பிலிப்பியர் எழுதின நிருபம் தான் 4ஆம் அதிகாரம் 5 வாசித்து பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. நல்லா கேளுங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதாக. உங்க குணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. உங்க குணம் எப்படிப்பட்ட குணம்? இரக்க குணமா, கோப குணமா? இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும், ஆனா இரக்க குணம் இருக்காது. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும், ஆத்தும ஆதாயம் செய்யற எண்ணம் இருக்காது. தேவனுடைய வல்லமை இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், ஆனா தேவனுடைய கிருபையினால கொடுக்கிற குணம் இருக்காது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் எங்க தாங்கிறாராம்? சமீபமா இருக்கிறார். தேவ பிள்ளையே, உனக்கு உன் குணம் எப்படிதான் இருக்கணும்னு நீ ஆராதிக்கிற தேவன் விரும்புறாருன்னா, நீ கோவப்படக்கூடாது. இல்லையா? கோவப்பட்டா எதுவுமே நம்ம கிட்ட ஒட்டாது. தேவ பிள்ளைகளே, கோவப்பட்டினா நம்ம கூட எதுவுமே இருக்காது.
அல்லேலூயா. எல்லாம் போயிடும். உனக்குள்ள என்ன இருக்குன்னா சாந்த குணம் இருக்கும். அல்லேலூயா. பொறுமை விடு. ஒருவேளை இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தி உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடியனை மூடி மறைத்து கர்த்தர் உன்னோடு பேசுவாராக. உன் கோபத்தினால் எத்தனையோ நன்மையானவர்களை இழந்திருக்கிறாய். உன் கோபத்தால எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாய். எத்தனையோ நல்ல மனிதர்கள் விலகி போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகி தூரமா இருக்கிறார். யோசிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உன்னோடு இடைபடுகிறார். எல்லாம் சின்ன காரியத்துக்கு கூட கோபப்படுற. இல்லையா? என்ன காரியம்? சின்ன காரியத்தை கூட, சின்ன பொண்ணா இருக்கும், சின்ன புள்ளையா இருக்கும், கோபம் பயங்கரமா வரும். ஆனா படிப்பு வருதா? இல்ல. பாசம் வருதா? இல்ல. அன்பு வருதா? இல்ல. ஜபம் வருதா? இல்ல. பைபிள் வேத வசனம் வருதா? இல்ல. ஆனா என்ன வருது? கோபம் வருது. ஆனா அந்த கோபத்தை நீ என்ன பண்ணணும்? அடியோட அறவே இருக்கு. கோபம் இருக்கிற இடத்துல நல்ல குணம் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. உன்னுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தரும் பக்கத்திலே தான் இருக்கு. உன் குணத்தை அறிஞ்சுதான் கர்த்தர் உன்னை இன்னும் ஒவ்வொரு படியா உயர்த்துவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் மாற்ற தேவன். அப்பொழுது நல்லா கேளுங்க, ஆண்டோடைய மகா பெரிய கிருபையினால 1 சாமுவேல் 26:25 அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கொலை செய்ய வந்தவனை தாவீது பார்க்கிறாரு. அவன் மேல அபிஷேகம் இல்லைன்னா குத்தி போட்டுட்டு இருப்பேன். அவன் மேல அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கை போடுவது அது நல்ல காரியமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கோபப்படுத்துறது நல்ல காரியமா அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஆனா இந்த செய்தி சவுலுக்கு தெரியுது. ஐயா, ஆண்டவனே, நேத்து ராத்திரி நீ நல்ல நித்திரை செய்து தூங்கும் போது தாவீது வந்தார் ஐயா. உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டாரு, ஆண்டவர் இந்த ஜீவனை உன் கையில கொடுத்திருக்கிறாரு, குத்தி போடுன்னு சொன்ன போது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கை போட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லி போயிட்டாரு. இந்த செய்தி சவுலுக்கு, அந்த மனிதனை கொலை செய்யணும்னு வைராக்கியத்தோடு இருந்த அந்த மனிதனுக்கு இப்ப அவரே என்ன செய்யறாரு சொல்றாரு. எப்படி? அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு பயப்படுற மகனே, அபிஷேகம் எம்மேல ஆண்டவர் கொடுத்து எடுத்திருந்தும் கூட, ஆண்டவர் எம்மேல அசைவாடுன்னு சொல்லி ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்து பயந்து என்ன குற்றவாளியாக நிறுத்தாம, என்ன குத்தி போடாம, என் ஜீவனை எடுக்காம நீ போனியே, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான்.
அப்படியே தாவீது அவர் வழியில போனாரு, சவுல் அவர் போயிடும். இப்ப பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் எப்படி வருதுறான்னா கர்த்தருடைய கிருபையினால. அப்போ உன் குணம், உன் சாந்த குணம், உன் தெய்வீக குணம், உன் அன்பின் குணம், ஆவியானவர் குணம் உண்மையில அபிஷேகப்பட்டவர் இருப்பாரானா கர்த்தருடைய கிருபையினால உன் குணம் சாந்த குணமா இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ உன் உபத்திரவத்திலிருந்து நீ விடுதலையாகணும்னா முதலாவது உன் குணாதிசயங்கள் தேவன் விரும்புகிற குணாதிசயங்களா இருக்கணும். முதல்ல நீ வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். நீ எந்த சூழ்நிலையும் ரம்மியமா வாழ கத்துக்கொள்ளணும். உன்னை கடவுளே நடத்துறாருன்னு ஆவிக்குள்ள வாழ்க்கையில நீ வளர்ந்து வரணும். இது மட்டும் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குற்றப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கோபப்படுத்த கூடாது. அப்படி பண்ணினா அது சாபமா மாறும், ஆசீர்வாதம் வராது. 1000 சத்தியத்தை கேட்டு கூட உன்னுக்குள்ள இருக்கிற கோபம் உன்னை விட்டு போலன்னா ஒண்ணும் பண்ண முடியும். இல்லையா கர்த்தருடைய பிள்ளைய? மோசே பக்தரு ஆண்டவர் சொல்லுவாரு, சாந்தம் உள்ள மனுஷனா. யார? மோசே பக்தரு. ஆண்டவர் சொல்றாரு சாந்த உள்ள மனுஷன். ஆனா இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. டேய் தம்பி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்க கோபப்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்க? தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துல வந்தா தேவனை நோக்கி பார்க்கணும். அதுதான் நல்ல கடவுளுடைய கிருபைனால. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ சாந்த குணமுள்ளதான மோசே பக்தரை கோபப்படுத்துறான். ஆனா ஒருத்தராவது வாழ்ந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ உன்னை நீ சிந்தித்து பாரு. நீ கோபப்படுத்துறியா? உன் குணம் எப்படிப்பட்டது? சில வேலையில பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவரே சொல்லுவாரு, தேவ கிருபையினால. நீ நினைக்கலாம் கோபத்துல உங்ககிட்ட சாப்பிடாம போயிட்டாங்க, கோபத்துல உன் கையில ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்கல. இல்ல, ஆவியானவர் சொல்லுவார். ஏண்டன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நீ குற்றப்படுத்துற. உன்னுடைய குணம் சாந்த குணம் இல்ல. அப்படி இருக்குமானா அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். வாசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி
14ஆம் அதிகாரம் அங்கே கர்த்தருடைய வார்த்தை தேடி வருவதாக 14:26 ஒரு வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 14:26. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியதென்றும் அடபட்டவனும் இல்ல விடுபட்டவனும் இல்ல இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்ல என்றும் கர்த்தர் பார்த்தாராம். கரங்களை தட்டு அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஜனத்துக்கு, ஒரு கோத்திரத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அல்லேலூயா. அன்று சொல்றாரு, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைக்கப்பட்டவனமில்ல விடுவிக்கப்பட்டவனமில்ல என்ன இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறனும் யாரும் இல்லை. ஒத்தாசை செய்யறது கூட ஆள் இல்லை. ஏண்டான்னா கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளே அந்த கோத்திரம் என்னப்பா வணங்கா கழுத்துள்ளதான். என்னதான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, வணங்கா கழுத்துள்ள குணம் மாறல. அப்ப எப்படி உன் உபத்திரம் மாறும்? தேவ பிள்ளைகளை, ஒரு கல்லு சிற்பி கையில, அந்த கல்லு அந்த சிற்பி கையில தன்னை முழுதா ஒப்பு கொடுத்தாதான் ஒரு சிலையா மாறும். இல்லைன்னா மாறுமா? மாறாது. அதுபோல நீ நினைக்கிற, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், ஆனா குணம் மாறலையே, குணாதிசயம் மாறலையே, இன்னும் கோவப்படுறோம், சின்ன காரியத்துக்கு கோவப்படுறோம், அன்பு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. யோசிச்சுபாரு, அதெல்லாம் யோசிச்சுபாரு, சிந்திக்கிறியா? உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உன் தாய் இருக்கிறான், உன் தகப்பன் இருக்கிறான், உன் கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அனாதையா இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் திக்கு தெரியாத நிலைமையில சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஏண்டன்னா, ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நீ பயங்கரமா குற்றப்படுத்துறியா? சிந்திச்சு பாரு. குணாதிசயம் மாறி இருக்குதா? யோசிச்சு பாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, ஆனா குணம் மாறல. தேவனை தேடுற விதம் மாறல. அற்புதம் செய்தாரு, அதிசயம் செய்தாரு, உன் சூழ்நிலையெல்லாம் மாத்துறாரு, ஆனா குணம் மாறி இருக்குதா? இல்லை. அதனாலதான் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிதென்றும் அடைபட்டவன் இல்ல விடுபட்டவனும் இல்ல இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை. அவனுடைய உபத்திரம் பயங்கரமான. கர்த்தருடைய கிருபை வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவன் இடுகிற கூக்குரலை கேட்டேன், படுற வேதனையும் அறிஞ்சிருக்கு. என்னவா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். அவருடைய ஜனம்தான், அவருடைய பிள்ளைதான். நீ படுற உபத்திரவத்தை பார்த்து உன் தாய் கூட உனக்கு உதவி செய்ய மாட்டான், உன் தகப்பும் பக்கத்தில் இருப்பான், உதவி செய்ய மாட்டான், உன் கணவன் பக்கத்தில் இருப்பான், உதவி செய்ய மாட்டான், உன் சொந்தக்காரன் பக்கத்தில் இருப்பான், உதவி செய்ய மாட்டான். தேவ பிள்ளைகளே, ஒருவர் தான் உனக்கு உதவி செய்யணும், ஒருவர் தான் உனக்கு ஒத்தாசை செய்யணும். ஆனா அவரு எதிர்பார்க்கிறது எல்லாம் என்னடன்னா, உங்ககிட்ட காசு பணத்தை அவர் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறாரு? உன் குணத்தை தேவன் விரும்புகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, 10,000ங்களிலே சிறந்த மகனே, மகளே, உனக்கு உதவி செய்ய என்னை தவிர வேற யாருமே இல்லை. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறியே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளோட வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறிய, சண்டை போட்டு கொண்டிருக்கிறிய,
அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நீ அநேகமா கர்த்தருடைய கிருபைனால ஆவியானவர் வெளிப்படுத்துற சொல்ல நீ வாக்குவாதம் பண்ணி வழக்குல கொண்டு போய் வச்சிருக்கிறிய. என்ன செய்ய? நான் தான் உனக்கு உதவி செய்யணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் கூக்குரல் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கர்த்தருடைய கிருபையில அவங்க கூப்பிடுற கூக்குரலை கூட நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபம், இடுற கூக்குரல். ஆனா எண்ணம் சரியில்லை. என்ன சரியில்லையா? எண்ணம் சரியில்லை. தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம். இந்த ஜனம், இந்த கால மக்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, ஆனா எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபைனால தேவனை விட்டு தூரம் போறாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. வாசிங்க 3:8 வாசித்து பாருங்க. அவர்களை கானானரையும் ஏத்தியரையும் எமோரியரையும் ஏவியரும் ஆனா நல்ல இடத்துல கொண்டு போய் உன்னை வைக்கிறதுக்கு கர்த்தர் இறங்கி உன்னை ரட்சித்தா, அவரு சொன்ன இடத்துக்கு நீ போறதுக்கு தகுதி இல்லாத போற. ஏன்? அவர் சொல்றதெல்லாம் நீ செஞ்சாதான் அவரு சொல்ற இடத்துக்கு நீ நானும் போக முடியும். இல்லையா? ஆனா முதல்ல என்னடான்னா, நீ முதலாவது அவர் சொல்றத கேட்கிற பிள்ளையா உன்னை நீ முதல்ல பிரதிஷ்டை செய்யணும். அவர் சொல்றத நீ கேட்கலன்னா நீ என்ன பிரயாசப்பட்டாலும் வேஸ்ட். ஆமாவா இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படியாக ஒரு வாழ்க்கையில நீ முன்னேறணும்னா, ஒரு காரியம் உனக்கு ஜெயமாகணும்னா, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை, தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, முதலாவது தேவன் சொல்றத கேட்கறதுக்கு முதல்ல நீங்க ஆயத்தமா இருக்கணும். கடமைக்காக வந்து போயிட்டோன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வேலைக்கு போறோம், இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னா நீ ஒத்துக்கணும், அதன்படி செஞ்சாதான் கரெக்டா சம்பளம் கொடுப்பாங்க. உன்னை அந்த வீட்லயோ அந்த கம்பெனிலயோ அந்த ஆபீஸ்லயோ உன்னை வேலைக்கு வச்சுப்பாங்க. அவங்க சொல்றத கேட்கல, அவங்க சொல்ற மாதிரி நீ வேலை செய்யலைன்னா, அம்மா இந்த மாசத்தோட உன் வேலையை பார்த்து நீ போ, கடவுளுக்கு இருப்பில்ல, ஐயா இந்த மாசத்தோட இந்த கம்பெனில உனக்கு வேலை இல்லை, இன்னும் வேற எந்த கம்பெனியாவது பார்த்துக்க. என்னடான்னா நாங்க சொல்றதை நீ செய்ய மாட்டேங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல கணவன் கடவுளுடைய கிருபைனால மனைவி கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. கணவர் சொல்லி பார்ப்பாரு. கணவர் எவ்வளோ என்னென்னவோ யார் மூலியமா சொல்லி நல்ல செய்தி ஆண்டோடைய பிள்ளைங்க சொல்லி பார்ப்பாங்க. அது கீழ்ப்படியாது. அவர் சொல்லுவார், அம்மா உனக்கு எனக்கு வாழ்க்கை போதும், எனக்கு தேவா சமாதானம். ஒரு நல்ல அருமையான மனைவியா இருப்பாங்க, கணவர் சரியில்லாதவரா இருப்பாரு. அவங்க எவ்வளவு வாழ்க்கையில போராடி பார்த்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லுவாங்க, ஐயா இனிமே உங்க கூட வாழ என்னால பிடிக்கும், உன் வழி நீ பார்த்துங்க, எனக்கு தேவை சமாதானம். தேவ பிள்ளைகளே, அப்போ எல்லா இடத்திலுமே ஒரு சமாதானம் வேண்டி நீ விரும்பும் போது, தேவன் சொல்ற வார்த்தைகளை நீ கேட்டு நடக்கும் போதுதான் அவரு கடத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும். அவர் கொண்டு போய் பாலும் தேனும் நலமும் விசலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியான அந்த தாகத்தோடு அந்த ஜனங்களை பார்த்தா அது என்ன பண்ணுது? 10 நாள் வருது, 15 நாள் வருது, 2 வாரம் வருது, 1 வாரம் வரல, 3 வருஷம் வந்தது, 4 வருஷம் வந்தது, அப்புறம் வரல, 1 வருஷம் வருது, 2 வருஷம் வருது, அது வரல. போய் சேர இடத்துல கர்த்தர் வச்சிருக்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க
சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வருது. சங்கீதம் கர்த்தருடைய பிள்ளைகளை 22ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. 22-24 யோசிச்சு பாருங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலாம் அருவருக்காமலாம் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகிற அவனை கேட்டறியா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் அற்பமா நினைக்கிறது இல்ல. தேவ பிள்ளையே, அந்த தாவீது அந்த சவுலை பார்த்து சொன்னா, அபிஷேகம் செய்யப்பட்டவன் மேல் என் கை போட்டால் நலமா இருக்குமா? தெய்வ பயம் அன்று சொன்னான். பிலிப்பு எழுதின நிருபத்தில் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாண்டிருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையும் ரம்மியமா இருக்க தெரியும். ஆனால் தேவன் சொன்னான், உன்னுடைய நல்ல குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம், அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. ஓ, உன் கூட இருக்கிறவங்க உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா, அது போல ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டாரு. உன் கணவர் கூட உன்னை அற்பமா நினைப்பான், மனைவி கூட அற்பமா நினைப்பான். தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையில யாராகிலும் எதையாகிலும் செய்வாராலாம், அவங்களுடைய வாழ்க்கை தர ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கார். கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும். நம்முடைய தேவன் உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர். அவர் என்ன செய்வாராம், தேவனுடைய கிருபையினால அவனை நோக்கி அவனுக்கு மறுவாழ்வு தருகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அபிஷேகம் பெற்றிருப்பாயானா, தேவன் சொல்லுகிறபடி நீ வாழும்போது அரிய பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய கிருபையில 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தை தேவன் எப்படியாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 ஒரு வாசித்து பாருங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியமும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளிலும் அதிகமா இருக்கிறதுன்னு அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல நீ இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளே, உன் கிரியை நான் பார்க்கிறேன், உன் அன்பை நான் பார்க்கிறேன். நீ முன்ன செஞ்ச ஊழியத்துக்கும் இப்ப செய்யற ஊழியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் விசுவாசம் அப்ப இருந்ததுக்கும் உன் பொறுமை இப்ப இருக்கிறதுக்கும் நீ முன்ன செஞ்ச கிரியைகளிலும் இப்ப செய்யற கிரியைகளையும் சகலத்தை நான் பார்த்துக்கின்னு தான் இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தினதிலே சொன்னான், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. தேவ பிள்ளைகளே, நம்மளை தேவன் காண்கிற தேவன். எல்லாத்தையும் பார்க்கிற. நீ மனுஷனை ஏமாத்தலாம், ஊழியக்காரனை ஏமாத்தலாம், வீட்டுக்காரை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், வேலை செய்யற முதலாளியை ஏமாத்தலாம், இந்த பூமியில நாசில சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. உன் உபத்திரவம் விடுதலையாகணும்னா முன்ன செய்த கிரியைக்கு இப்ப செய்த கிரியை உன்னை நினைச்சு பாரு. சுகபோகமா வாழறியா, மனம் போன போக்குல போறியா? கர்த்தருடைய பிள்ளையே, கடைசியா வாசித்து தேவ சமூகத்துல கடந்து போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7 8 வாசித்து பாருங்க. கேளு, நல்லா கேளு. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும்
அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். கரங்களை தட்டி எல்லார் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆவியானுடைய கிருபை. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இரக்கம் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, நீ வாழ்ந்திருக்க தெரியுதா? தாண்டிருக்க தெரியுதா? உன்னை நீ நிதானித்து பார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய வார்த்தை உன்னை தேடி வந்து தேவனுடைய பிரசன்னம் அசைவாடுவதாக, தேவனுடைய வல்லமை அசைவாடுவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன் முந்தின குணம் எனக்கு தெரியும், இப்பொழுது இருக்கிற குணம் எனக்கு தெரியும். நீ முன்ன செய்த ஊழியமும் இப்பொழுது செய்கிற ஊழியத்தை நான் பார்க்கிறேன். முன்பிருந்த பரிசுத்த ஆவியானவரும், முன்னிருந்த பொறுமை, முன்னிருந்த இரக்கம், முன்னிருந்த கிருபை, முன்னிருந்த அபிஷேகம், முன்னிருந்த பயம் இப்பொழுது இருக்கிறதா? ஓ தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆவியானவர் நன்றி ராஜா, ஓ உன்னை ஒப்புக்கொடு. இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தையை தேடி வந்தது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமான தேவன் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதா? கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்று நீ குற்றப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளை என்று பெயர் பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை நீ குற்றப்படுத்துகிறார். மனம் திரும்புவாயாக. தேவனுடைய வார்த்தையை தேடி வந்து உன் உபத்திரவத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளை, அதிகமாக கோபப்படுகிறாயே, கிறிஸ்துவ பிள்ளை என்று பெயர் பெற்று அதிகமாக உனக்கு பொறுமை இல்லையே. உலக வாழ்க்கையிலே மூழ்கி கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி போகிறாயே. பாலும் தேனும் நலமும் விஸ்வரமான இடத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்க ஆசைப்பட்ட தேவன், கொஞ்சத்தை கண்டு ஓடுகிறாயே, கொஞ்சம் ஆச்சரியத்தை கொண்டு தேவனை மறந்து ஓடுகிறாயே. ஆனந்த நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும் சொல்லி விளம்பினீர் ஐயா. எங்களுடைய குணம், நல்ல குணம் அநேகருக்கு விளம்ப தேவன் உதவி செய்யும். இந்த நாள் எங்களை மூடி மறைத்து பேசின வார்த்தைக்காக சோத்து. கேட்ட ஒவ்வொருவரையும், வந்த ஒவ்வொருவரையும் அவங்க குணாதிசயங்களை கேட்டபடி கர்த்தர் வழிநடத்தும்படி என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொன்னீரே. ஆமே, அப்படியே ஆக்கடும். புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன் ஆமேன் ஆம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகிக்கின்ற சதா காலங்கள் அடியோடு சகல பரிசுத்தவான் கர்த்தர் பலி ஆடும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சூத்திரம் கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒருவருக்கு ஒருவான் பிரைஸ்.